மேடம் அது கோர்ட்டில் கேஸ் வேறு இருக்குது. அது வேறு ரொம்ப பெண்டிங்கில் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல மேடம். எல்லாம் நமக்கு தலைவலியாவே வந்து அமைது. ஒரு கேஸ் கூட சீக்கிரம் முடிய மாட்டேங்குது. அப்படியே உருட்டுதான் மேடம். என்னங்க சார்? என்னங்க? நான் டீலாம் குடிக்கிறது இல்ல. காஃபி தான். இது காஃபி தாங்க, எடுத்துக்கங்க. ரொம்ப நேரமாக ஏதோ கேட்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனால் என்ன காரணமோ தெரியல கேட்காம இருக்கிறீங்க. பரவாயில்ல, தயங்காமல் கேளுங்க. தயக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு அடிக்கும் போது நீங்கள் ஏன் டிடெக்டிவ்னு சொல்லலை? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ அதுவா? அது இருக்கட்டும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். கேள்விக்கு எதிர்கேள்வியா? சொல்லுங்க. நீங்கள் எப்போ யூனிஃபார்ம் இல்லாமல் மஃப்டிலே இருக்கிறீங்க? போலீஸ்னா எப்போ யூனிஃபார்மில் தான் இருக்கணும்னு இல்லை. போலீஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. லா அண்ட் ஆர்டர், கிரைம், டிராஃபிக்னு. நாங்கள் இருக்கிறது கிரைம் டிபார்ட்மெண்ட். கிரிமினலை பிடிக்க போகும்போது யூனிஃபார்மோடு போனால் அவன் தப்பிச்சு ஓடிடுவான். ஆனால் தான் எப்போவும் மஃப்டிலே சுற்றுறோம். ஓ கிரைம் பிரான்ச்சா நீங்கள்? அப்புறம் எதுங்க எனக்கு வண்டியை மடிக்கி என்னை விசாரிச்சிங்க? ஓ அதுவா? மட்டன் பிரியாணியும் தலைக்கறியும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. திடீர்னு சாப்பிடணும்னு தோணுச்சு. கையில் வேறு காசு இல்லை, அதான் வண்டி மாடிக்கிட்டோம். என்ன? ஐயோ சாரி மேடம். அது கடமைன்னு வந்துட்டா டிராஃபிக்காக கிரைமெல்லாம் பார்க்க மாட்டோம். இறங்கி வேலை பார்ப்போம். ஸ்ட்ரிக்டாக இருப்போம். அதுலேயும் மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என்ன போதுண்ணே, மானத்தை வாங்காதீங்கண்ணே. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. சாரி மேடம். சரி சொல்லுங்க, நீங்கள் டிடெக்டிவ் ஆனீங்க. அன்றைக்கி ஏன் டிடெக்டிவ்னு சொல்லவே இல்லை? என்னத்த சொல்கிறது, சின்ன வயசுலேருந்தே நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரி படிப்பேன், நிறைய க்ரைம் ஸ்டோரி படிப்பேன். ஸோ அதனால் சின்ன வயசுலேயே பெரிய ஆளானா ஒரு டிடெக்டிவ் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. எம்ஏ கிரிமினாலஜி படித்தேன். 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சேன். ஆனால் எதுவும் செட் ஆகலை. அதனால தான் வந்து ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் சர்வீஸ் ஆரம்பித்து அப்படியே போயிட்டுருக்கு. சின்ன சின்ன கேசஸ் எடுத்து நடத்துவேன். அப்படி பழக்கம் பண்ணவர் தான் அவங்க கமிஷனர். சரி, என் மேலே இருக்கிற அந்த அபிப்பிராயத்தில் இந்த கேஸ் அப்படியே கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். இன்னொரு விஷயம், நான் ஏன் டிடெக்டிவ்னு சொல்லலை அப்படின்னு கேட்டிங்க. டிடெக்டிவ் அப்படிங்கிறவங்க நிறைய பேரை வந்து விசாரிக்கணும், நிறைய பேரை வந்து சர்வேலன்ஸ் பண்ணணும். அப்படி சர்வேலன்ஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஐடென்டிட்டியை மறைச்சி வாழணும். டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஷேடோ இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. தமிழில் நிழல் விசாரணைன்னு சொல்லுவாங்க. இந்த ராபரி கேஸ் என்னாச்சு? மேடம் ரைட்டர் அக்யூஸ்ட் கோர்ட்டு கூட்டின்னு வந்துடுறாரா மேடம்? நம்மளை டைரெக்டாக அங்கேயே வர சொல்லிட்டாங்க மேடம். ஒரு 1/2 hourல இதை முடிச்சுட்டு அங்கே கிளம்பிடலாம். முடிஞ்சிடும் மேடம். கமிஷனர் வேற ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காருன்னு. கோர்ட்டில் முடிச்சுட்டு நேராக கமிஷனர் ஆஃபீஸ் போயிடுவோம். சரிங்க மேடம். வாங்க மேடம். பிரிண்ட் போட்டிங்களா? போட்டாச்சு. கொடுங்க. சரி வரேன். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரலீங்களா? இன்னும் இல்லை, ஈவினிங் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி நாங்கள் கிளம்புறோம். ரிப்போர்ட் வந்தால் சொல்கிறேன். என்ன மேடம் இப்படி பாதியிலே விட்டு போகிறீங்க? ஏங்க உங்களுக்கு இந்த ஒரு கேஸ் தாங்க இருக்குது. எங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் 100 கேஸ் இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்த்துக்கணும். கமிஷனர் சொல்லிட்டாருன்றதுக்காகலாம் உங்கள் கூடவே இருக்க முடியாது. சரிங்களா? சாரி மேடம், தெரியாமல் கேட்டேன். வாங்கண்ணே. சார் மேடத்துக்கிட்ட பார்த்து பேசுங்க. மேடம் சும்மாவே டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்புறம் இன்னொரு மாவு கட்டு தான் போடணும். என்ன வாங்கண்ணே. இதான் வந்துட்டேன் மேடம். கேஸ் வேறு எப்படியாவது சீக்கிரம் முடிச்சாகண்ணா. இருப்பானா? இருப்பார் மேடம். வாங்க மேடம், வாங்க சார், வாங்க சார்.
பேச்சுலர் ரூம் மேடம், அப்படி தான் இருக்கும். வாங்க உட்காருங்க, உட்காருங்க சார். ஃபாரன்சிக் ரிப்போர்ட். கொலை செய்யப்பட்டவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். ஒவ்வொரு வருஷமும் ராயல்ட்டியாகவே பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு எழுத்தாளர். இவர் தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம எல்லாத்தையும் அனாத ஆசிரமத்துக்கு வந்து எழுதி கொடுத்துருவார். காரணம், அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க பேர பசங்கன்னு யாருமே கிடையாது. தனியாக ஒரு வீட்டில் வாடகை எடுத்து தங்குற ஒரு சாதாரண மனுஷன். இவரை ஒருத்தன் வீடு பூண்டு கொலை பண்ணியிருக்கான். யாரா இருக்கும்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கும்பொழுது அவர் குடிச்ச டீயில் கலந்துருக்கிறது மயக்க மருந்து இல்லை, சக்சினைல் கோலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கலை ஒருத்தரோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணதுக்கு பிறகு அவருடைய கை கால்கள் செயலிழக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மூச்சு விட முடியாமல் இறந்து போயிடுவாங்க. கொலை பண்ண வந்தவன் அவர் குடிச்ச டீயில் இந்த கெமிக்கலை தான் கலந்துருக்கான். அதை குடிச்சு அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. ஒருவேளை அவர் பொழைச்சிட்டா அந்த சந்தேகம் அந்த கொலைக்காரனுக்கு வந்திருக்கு. அதனால கத்தியால் அவர் கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்கான். இந்த அளவுக்கு கொடூரமா கொலவெறியோட இந்த எழுத்தாளரை கொலை பண்ணியது யாரா இருக்கும்? நம்மளுடைய சந்தேகம் 2 பேர். முதலாவது, சமீபத்தில் அவரோட சொத்துக்கள் எல்லாம் அடையணும்னு நினைக்கிற அவரோட பொண்ணு ஜெயஸ்ரீ 2 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இறந்து போனவர் தன்னோட அப்பான்னும் தன்னோட அம்மாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க பிறந்ததுக்கப்புறம் தங்களை அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டதாகவும் அதை நினச்சி அவங்க அம்மா வருத்தப்பட்டு இறந்துட்டதாகவும் இவங்களுக்கு நடந்த இந்த அநீதிக்கு காரணமான அவரை பிடிச்சி ஜெயிலில் போடணும்னோ அவரோட சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணி இவங்களுக்கு தரணும்னோ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ரெண்டாவது, நம்ம சந்தேகப்படுற இன்னொரு ஆள் ஆடிட்டர் கணபதி. செத்து போனவரோட எல்லா கணக்கு வழியும் இவர் தான் பார்த்துக்கிறாரு. சமீபத்தில் செத்து போனவரோட ஏதோ ஒரு பெரிய தொகை இவர் ஏமாத்திட்டதாகவும் இவர் மேலே கேஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருந்தார். அந்த டைமில் தான் இவர் இறந்து போயிட்டார். இவர் கூட கொலைக்கு காரணமாக இருக்கலாம். 2 நாளாக 2 பேருமே ஊரில் இல்லை. நாளைக்கு காலையில் தான் வருவாங்க. வந்ததை விசாரிக்கலாம். குட். நம்ம 3 பேர் ஒன்றா சேர்த்து விசாரிக்க ஆரம்பித்தா நேரமாகும். அதனால இப்பொழுது நாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் 2 பேரும் அந்த ரைட் ரோடு பொண்ணுன்னு சொல்கிற அந்த ஜெயஸ்ரீ போய் விசாரிங்க. நான் அந்த ஆடிட்டரை போய் விசாரிக்கிறேன். யார் குற்றவாளின்றத கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்க தான் சுத்தி பாருங்க, நான் சுத்தி பாருங்க, என்ன பாத்துக்கிறீங்க. எக்ஸ்பிரஷன்லாம் நீங்க பேசுவீங்களா? அப்ப எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்ல சார். அப்படியே குத்துட்டே இருங்க. நம்ம சந்தேகப்படுற இன்னொரு ஆள். நீங்க பேசுங்க உங்களுக்கு தெரியாது. சமீபத்துல இது வருது. அரே மகள் இவர் கூட கொலை பண்ணியிருக்கலாம். செத்து போனவரது காரணம் இவரா கூட இருக்கலாம். கொலை பண்ணதான் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அடிக்குமா? ஸ்டார்டிங்ல தான். ஐயோ, அதே கடமன் வரும்போது டிராபிக்கா இல்ல போடுவேண்ணா